புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அல்ல அல்ல குறையாத அமுத தமிழின் தங்கச் சுரங்கம். அவரை பற்றி தெரிந்தது நமக்கு குறைவு, தெரியாதது அதிகம். தன்னுடைய குருநாதர் பாரதியார் வ.உ.சி.யினுடைய ஆருயிர் நண்பர் என்பது பாவேந்தருக்கு தெரியும். கண்ட தொழில் கற்க மார்க்கங்கள் காட்டினாய், அடிமை பேடிகள் தம்மை மனிதர்கள் ஆக்கினாய் என்று வ.உ.சி.யை புகழ்ந்து பாரதியார் எழுதினார். தன்னுடைய குருநாதர் பாரதியாரை போற்றி 4 தெருக்களின் கூட்டில் மக்கள் 4000 காண முஸ்லீம்கள் துலுக்கர்கள் செய்கிற பிரியாணியை ஐயர் சாப்பிடுவார் என்று எழுதினார். அப்பொழுது ஒரு அற்புதமான கருத்தை அவர் சொன்னார். அது எல்லா அலுவலகங்களிலும் ஒரு பெயர் பலகையில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான மணிவாசகத்தை, பொன்மொழியை பாவேந்தர் எழுதினார். இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டுமென்றால், இந்தியா உருப்பட வேண்டுமென்றால், வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு அற்புதமான வழியை பாவேந்தர் சொன்னார். சாதி ஒழித்திடல் நன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. 2 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று சாதி ஒழிய வேண்டும், இன்னொன்று தமிழை வளர்க்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் சாதி ஒழிகிறது. பொருளாதாரம், கல்வி புரட்சி ஏற்படுகிறது, பொருளாதார புரட்சி ஏற்படுகிறது, காதல் திருமணங்கள் நடக்கிறது, மேடு பள்ளங்கள் தகர்கின்றன. ஆகவே மதம் மாறி திருமணங்கள், சாதி மாறி திருமணங்கள் நடைபெறுகிறது. ஆகவே சாதி கூட ஒரு வகையில் ஒழிகிறது. ஆனால் என்ன நடக்கவில்லை நாட்டில் என்றால், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்னாரே, அந்த தமிழ் வளர்க்கும் பணிதான் தடை ஏற்பட்டு இருக்கிறது. அவர் வ.உ.சி.யை போற்றி புகழ்ந்து பாடினார். மூவாயுள் சிறைப்பட்டான் முடிந்தது கதை என்றிருந்தோம், சாவாயுள் விழுந்தான் சரித்திரம் முடிந்தது என்று இருந்தோம், மாவாயில் கதவுகள் திறந்தன ஓர் நாள் மானவேள் வெளியே வந்தான் என்று எழுதினார். அதுதான் பாரதிதாசன். எப்பேற்பட்ட கவிஞன்! வேட்டுக்கும் துப்பாக்கி நீட்டுக்கும் பயன்படாமல் சிதம்பரம் அரசியல் செய்தான், அவனால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தார்கள் என்று எழுதினார் பாரதிதாசன். மூவாயுள் சிறைப்பட்டான் முடிந்தது கதை என்று இருந்தோம், சாவாயுள் விழுந்தான் சரித்திரம் முடிந்தது என்று இருந்தோம், மாவாயில் கதவுகள் திறந்தன ஓர் நாள் மானவேள் வெளியே வந்தான் என்று எழுதினார்.